இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். படைப்பின் நன்மை தன்மை, த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன் என்ற செம்பொருளை அடிப்படையாக கொண்டு சற்று நேரம் தியானிப்பதற்காக அழைக்கப்பட்டுகிறோம். கடவுள் நல்லவரா கெட்டவரா? கடவுள் கெட்டவரா? நல்லவர் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லவர் தான் சொல்கிறோம் இல்லையா? கடவுள் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நாம் கேட்டால் உடனே அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் கடவுள் என்று சொன்னோடனே நாம் என்ன சொல்கிறோம்? கடவுள் நல்லவர். அது வேதத்தின் பல பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். நாம் அதை அறிந்தும் உணர்ந்தும் அனுபவித்தும் இருக்கிறோம் இந்த உலகத்திலே இல்லையா? காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் த டைம் காட் இஸ் குட் என்று நாம் பாடலெல்லாம் அருமையாக பாடுகிறோம். இந்த படைப்புகளை குறிக்கும் போது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நல்லவராக இருக்கிறனால அவர் எல்லாவற்றையும் நல்லதாகவே படைத்தார், நன்மையான காரியங்களையே அவர் படைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, படைப்புகள் தியாகம் செய்பவை. இந்த படைப்புகள் ஒன்றுக்கொன்று தியாகம் செய்பவையாக அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் விதை தரும் சகலவித பூண்டுகளை, கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கும். பாருங்க, மனிதருக்கு கடவுள் என்ன கொடுத்தாராம்? எல்லாவித தாவரங்களையும் உணவாக கொடுக்கிறார். உணவாக கொடுக்கும்போது என்ன ஆகும்? உயிர் வாழ முடியுமா? அது தன்னுடைய உயிரையே தந்து நமக்கு உணவாக பயன்படுகிறது. இந்த தாவரங்கள், அந்த புல் பூண்டுகள் போன்ற காரியங்கள் எல்லாம், கனிகள், கனி தரும் மரங்கள் எல்லாம் நமக்கு உணவு தருவதற்காக தன்னை தியாகம் செய்கிறவர்களாக காணப்படுகின்றன. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நடமாடுகிற ஜீவ சத்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. அங்கே பாருங்க, மிருக ஜீவன்களை அவர் ஆகாரமாக மாமிச உணவை தருகிறார். மாமிசத்தை உட்கொள்வதற்கு அதை நமக்கு உணவாக தரும். மாமிசம் எப்படி வரும்? ஆடு உயிரோடு இருந்தால் ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிட முடியுமா? அது தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறது. மீனவர்கள் வலையை வீசுகிறாங்க கடலில். கலையை வீசினோடனே எல்லா மீனும் ஓடி வந்து வலைக்குள்ள விழுந்துடுது இல்லை? வலையை வீசினோடனே எல்லா மீன்களும் வலைக்குள்ளே வந்து விழுகிறது. எதற்காக விழுகிறது? எதற்காக விழுகிறது? உங்களுக்கும் எனக்கும் உணவு அளிப்பதற்காக விழுகின்றன. ரோட்டில் லாரியில், பெரிய லோடு லாரியில் கொண்டு போகிறாங்க. பிராய்லர் சிக்கன் கூண்டில் அடைச்சி ஃபுல் லோடு கொண்டு போகிறாங்க. எதுக்கு போகுது? நல்ல சுகமாக வாழ்வதற்கு போயிடுதா? கொல்லப்படுகிறதற்கு, நமக்கு உணவு தருவதற்காக அவைகள் உயிரை தியாகம் செய்வதற்காக போகின்றன. ஆடுகள், மாடுகள் என்று சொல்லி தாவரங்கள் தங்கள் உயிரையே நமக்காக தியாகம் செய்கின்றன. மட்டுமல்ல, காற்றை நாம் அசுத்தப்படுத்துகிறோம்ல. நம்ம சுவாசித்து என்னதை வெளியே விடுறோம்? சுவாசித்து வெளியே விடுற காற்று பேர் என்ன? கார்பன் டை ஆக்சைடு. அதை சரி கட்டுவது யார்? அதை சரி செய்வது யார்? காற்றை நாம் அசுத்தப்படுத்துகிறோம்ல, அதை சரி செய்வது இந்த தாவரங்கள். ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் என்கிற பிரின்சிபிள் மூலமாக அவை ஆக்சிஜனை தருகின்றன, தந்து காற்றை தன்னையே தியாகம் செய்கிறது. இதற்காக உதவி செய்கிறது. படைப்புகள் ஒன்றுக்கொண்டு உதவி செய்பவை. அவை ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்பவை, தன்னையே வெறுமையாக்குபவை. செல்ஃப் எம்ப்டியிங், தன்னைத்தான் வெறுக்கிறது, தன்னை வெறுமையாக்குறது. இயேசுவாமி அதை தான் செஞ்சார். பிலிப்பியர் நிருபத்திலே அருமையாக 2வது அதிகாரத்திலே 6 முதல் 8 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்து. இயேசுவாமி என்ன செஞ்சாரோ அதைத்தான் இந்த படைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. தன்னையே தியாகம் செய்கின்றன. யாருக்காக? மனிதருக்காக. இயேசுவாமி பரலோகத்தில் சோகமாக உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம், அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர் உட்கார்ல. அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனானார். மாத்திரமல்ல,
தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தன்னையே வெறுமையாக்கினார். இதே காரியத்தை தான் இந்த படைப்புகள் ஒன்றுக்கொன்று செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை இன்று செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் படைப்பை தியாகம் செய்கிறவர்களாக படைத்தார், தியாகம் செய்கிறவர்களாக இந்த படைப்புகளை படைத்தார். ஆனால் மனிதனோ அதை கெடுத்து போட்டான். இன்று யாராவது தியாகம் இருக்கா? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு எல்லாம் வேணும், நான் வசதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறருக்காக என்ன தியாகம் செய்கிறோம்? அதைத்தான் இன்று இந்த படைப்பின் நன்மை தன்மை என்ற செம்பொருள் வாயிலாக திருச்சபையானது நமக்கு என்று வலியுறுத்து. நாம் தியாகம் செய்கிறவர்களாக, நம் உடன் வாழ்கிற சக படைப்புகளுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை சிந்தி. படைப்பின் நன்மை தன்மைனா அந்த தியாகமும் இதிலே இருக்கிறது, தியாகம் உள்ளவர்களாக காணப்படுகிறது. அருமையான ஒரு பக்தன் பாடுகிறார், இப்படி பாடுகிறார்: கோல்டன் ரூல் என்று பைபிளில் ஒரு ரூல் இருக்கு. பிறர் உங்களுக்கு என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அதை தான் அருமையாக இந்த பாடலில் பாடுகிறார். பிறர் என்ன செய்ய விரும்புவேனோ அதையே நான் செய்ய வேண்டும், பிறர் எனக்கு மன்னிப்பதை நான் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், பிறர் நலம் கருதி நான் எப்பொழுதும் உழைக்க வேண்டும், பிறருக்காக என்னை வெறுத்து நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும். சாகிறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? அதற்கு தான் அழைத்திருக்கிறது. தியாகம் செய்வது, நம்மையே அர்ப்பணிப்பதற்கு, நம்மையே தியாகம் செய்வதற்கு தான் திருமறை இன்று நம்மை அழைக்கிறது. நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வோம். ஒருவருக்கொருவர் நாம் தியாகம் செய்கிறவர்களாக வாழ்வதற்கு இன்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக மாற்றும், சக படைப்புகளுக்கு தியாகம் செய்யக்கூடிய படைப்பாக மாற்றும் என்று கேட்போம். கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்து நமக்கு வழிகாட்டுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.